நிறைய பேர்ட்ட 4 கார் 5 கார் 3 கார்லாம் இருக்கு. ஆனா நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்திருக்கிற காரில் தொகுதியை சுற்றி வரும்போது அதற்கு இருக்கிற ஒரு கெத்து. கொடுக்கிற காரை இன்னோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று பின்னால் இருக்கின்ற உறுப்பினர்கள் சொல்லுகின்றார்கள். இன்னைக்கு வேலையும் கொடுத்திருக்காரு தலைவர், காரும் கொடுத்திருக்காரு. மில்லியன் சொல்லுவேன், ஐடி கார்டெலாம் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால சொல்லத்தான் நினைக்கிறேன், ஆனால் சொல்ல முடியவில்லை என்று எங்களும் இருக்கின்றார்கள். அங்கே பால் உற்பத்தியாளர்கள்லாம் முதலமைச்சரிடம் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பேசும்போது முதலமைச்சர் உற்று நோக்குகிறார், சிரிக்கிறார், அவரிடம் சொல்லுங்கள் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்திருக்கிற உங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு அறிவித்திருக்கிற 110 விதி அற்புதமான திட்டம். இப்ப கூட சொன்னாங்க 2 நாளைக்கு முன்னாடி முதல் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இங்க நம்முடைய முதலமைச்சர் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் உதவியாளர் என்று சொன்னவுடன், டிரைவர் என்று சொல்லவுடன் உள்ளபடியே அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். நிறைய பேர் 4 கார் 5 கார் 3 கார்லாம் இருக்கு. என்கிட்டையும் கார் இருக்கு. ஆனா நம்முடைய அரசு கார், முதலமைச்சர் கொடுத்த கார்ல செல்றங்கிற பெருமையோட நாளையிலிருந்து நான் என் தொகுதிக்கு செல்லுவேன். என்னிடையும் 3-4 கார் இருக்கு. ஆனா நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்திருக்கிற காரில் தொகுதியை சுற்றி வரும்போது அதற்கு இருக்கிற ஒரு கெத்து, அந்த எம்எல்ஏ கெத்து, முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். சண்முகம் அவர்கள், உறுப்பினர் சண்முகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எல்லோருக்கும் இன்ப அதிர்ச்சியை கொடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய நமது மாண்புமிகு முதல்வர் அவர்களே, கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக இருந்தால் அது மக்களிடம் இருந்து வந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தாலும் சரி, உடனடியாக நிறைவேற்றப்படும் என்பதை மீண்டும் ஒரு முறை நமது முதல்வர் அவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். அறம், நேர்மை, மக்கள் நலம் ஆகிய 3 அடிப்படையில் தமிழகத்தை தாங்கி பிடிக்கின்ற முதல்வர் நமக்கு கிடைத்திருக்கின்றார்கள் என்ற பெருமையோடு அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொடுக்கிற காரை இன்னோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று பின்னால் இருக்கின்ற உறுப்பினர்கள் சொல்லுகின்றார்கள். இன்று வாகனம் என்பது அண்ணன் சொன்னது போல சொந்த வாகனங்கள் இல்லாத எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க. அப்படி கடன் வாங்கி வாகனம் வைத்து வந்தவர்கள் கூட தமிழக முதல்வர் தங்க தலைவர் தளபதி கொடுத்த வாகனத்தில் செல்வதில் உள்ள கெத்து எதிலையுமே கிடையாது. அவருக்கு எங்களது சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கார் தந்துள்ள நமது முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம் ஃபன்னா சொல்றேன். நான் கல்லூரி படிக்கும்போது காதல் தோல்வி, வேலையும் இல்லை, காரும் இல்லை. இன்னைக்கு வேலையும் கொடுத்திருக்காரு தலைவர், காரும் கொடுத்திருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் ட்ரெயினில் தான் வரேன். அங்கேருந்து இங்கே உள்ள ஆட்டோவில் உள்ளே வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள்லாம் கேட்பாங்க, யார் நீங்கள் எம்எல்ஏன்னு சொல்லுவேன், ஐடி கார்டெலாம் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால் இன்னைக்கு 2 விஷயத்தில் நாங்கள் ரொம்ப மகிழ்வாக இருக்கோம். விவசாயிகளும், மக்கள் பணி செய்கிற விவசாயி, பசியை போக்குற விவசாயிகளும் சந்தோஷமா இருக்காங்க. மக்கள் பணி செய்கிற சட்டமன்ற உறுப்பினரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஸோ எல்லாரோட வாயிலாகவும் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர்களே, 227 பேர் இருக்கோம். எல்லாருக்குமே நன்றி சொல்ல வேண்டும் என்ற ஆசை தான். ஆனால் 3 மானிய கோரிக்கைகள் இருக்கிறது, மற்ற தீர்மானங்கள்லாம் வருகிறது. இதில் சொல்ல வேண்டும் என்று துடித்து கைகளை உயர்த்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பல பேர் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் காலம் கருதி இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், சொல்லத்தான் நினைக்கிறேன் ஆனால் சொல்ல முடியவில்லை என்று எங்களும் இருக்கின்றார்கள். ஆக பலருடைய உள்ளத்திற்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய முத்தான அந்த அறிவிப்புகள் மாண்பு முதலமைச்சர் அவர்களே, மாண்பு அமைச்சர் பெருமக்களே மற்றும் அவையின் மாண்பு உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களின் மக்கள் பணியை மேலும் சிறப்பாகவும் தடையின்றியும் மேற்கொள்ளும் வகையில் அரசு சார்பில் புதிய வாகனம் வழங்கப்படும் என அறிவித்துள்ள தமிழகத்தை முதன்மை மாநிலமாக மாற்றிட ஓயாது உழைக்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்ற பேரவையின் தலைவர் என்ற முறையில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்பதற்கு முன்னரே கொடுப்பவன் தான் அரசன், கேட்ட உடனே கொடுப்பவன் மக்கள் தலைவன். அதற்கு இலக்கணமாக திகழும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களின் நியாயமான கோரிக்கையை ஏற்று அரசு சார்பில் புதிய வாகனம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை நீங்கள் ஒரு வாகனத்தை வழங்கியிருங்கள் என்று மட்டும் நாங்கள் பார்க்கவில்லை. மக்களை நோக்கி செல்லும் எங்கள் பயணத்திற்கு
வேகம் வழங்கி இருக்கின்றீர் என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.